இந்த தமிழகத்தில் வருங்கால நிகழ்வு 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 என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுன்னு வந்திருக்கீங்க. பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய புனித ரமலான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ரமலானுக்கு வாழ்த்து சொல்வது பல பேருக்கு கோபம் வருதுன்னா இன்னும் 100 முறை கூட மீண்டும் மீண்டும் ரமலான் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம். சிலருக்கு என்ன வாழ்த்துவதுன்னு தெரியல. தீபாவளி திருநாள் சொல்லாமா வேணாமா, சொன்னா இவதான் கோச்சுப்பாங்க அப்படின்னு சில பேர் வாழ்த்துக்கள் அப்படின்னு. நான் சொல்றேன், நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள். வாக்கு கேட்டு 2026ல வருவலா? உன் குரவலை கடிச்சு துப்பல தெரியாதாமல தெரியாது. உன் போட்டினிய பொளந்து அது எல்லா பணியும் முடிஞ்சிட்டு கொஸ்தல யாரு மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. பாக்கி இதெல்லாம் உண்மையா போற மகளை எது இருந்தாலும் எதிர்கொள்வதற்கு நிர்வாகம் நிறைய முறையில முதலமைச்சருடைய வேண்ட ஆலோசனைப்படி அது செய்யறதுக்கு சரியா இருக்கு. ஒரு வாரமாக கழிவுநீர் தேங்கி இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திட்டி போடுவேன். விதமான அபாயமோ எந்த விதமான இது வரைக்கும் இல்ல. நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. முல்லைப்பெரியாற்றின் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் உடைமைகளை இழந்து மக்கள் கண்ணீர் வடித்தனர். பகுதியில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதி அடைந்தனர். இந்த மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவேறப்பட்டிருக்கிறது. கூடுதலாக மாமன்ற உறுப்பினர் அவர்களின் கோரிக்கை ஏற்பார்ப்போர் சிறு பணிகள் நடைபெற்று வருகிறது. குறித்து நாம் சட்டமன்ற உறுப்பினர் அவரிடம் கேட்டதற்கு இன்னும் 2 மணி நேரத்தில் இங்கு இருக்கும் கழிவுநீர் அகற்றப்படும், அதற்கான பணியில் தான் ஈடுபட்டு வருகிறேன் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். வேதவழி மட்டமாச்சு புறம்போக்குங்களா, விடியாதாச்சு, மயில் மட்டாச்சானுங்களா? நாய்ங்களா போய் சோத்திங்கடா உரம்புகளா உள்ள பாரு. அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சூடு சோறனா ஈனா எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. கழிவுநீர் தேங்கி உள்ளதால் தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. வேதவள்ளி, இது எங்களை பார்த்தா தான் உங்களுக்கு கிண்டலா தெரியுது. வருஷம் மழையும் வருது, வருஷம் புயல் அடிக்குது, வருஷம் குடிசையும் பாதிக்குது, வருஷம் ஹெலிகாப்டர் சோத்து போட்டதும் போடுறீங்க. எந்த விதமான அபாயமோ எந்த விதமான வருஷம் மழை தண்ணியில மந்திரிக வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்களை பார்த்து துக்க விசாரிச்சாருன்னு கொட்டை இடத்துல வருது. இதுக்கு முடிவு சரி. இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆகணுமாமா? ஓட்டு போடுங்க, நாங்க உங்களை புடுங்கிடுறோம். நீங்களா என்ன புடுங்குறீங்க? இயற்கை இவ்வளவு பெரிய மழை பெய்யும் போது இதெல்லாம் நடக்கும். இயற்கை பேரிடர் நடக்கும் பொழுது இதெல்லாம் சர்வசாதாரண விஷயம். ஈசனின் திருவிளையாடு. சக்கேனா இயற்கை ஏமா உங்க வீட்டுல மட்டும் சீர மாட்டேங்குது? ஈசன் ஏமா உங்க வீட்டுல மட்டும் திருவிளையாடல் நடத்த மாட்டேன்? நம்ம ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். வேளச்சேரி ஏரியோட ஹைட் தூக்கும் போது ஊருக்குள்ளார தண்ணி வரதா செய்யும். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். ஏன்னா நீங்க விவரமானவங்க, நாங்க இழிச்ச வாயுங்க, எதுவும் பேச தெரியாத கேனையனுங்க. நிறைய விஷயங்கள் நாம் நிவாரண பணிகள் செய்திருக்கோம். இந்த முறை நாம் இதன் மூலமா ஒரு பாடம் கற்றுக்கொண்டு அடுத்த முறை நம்ம இன்னும் சிறப்பா பண்ண முடியும். இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ண முடியாது. இதுதான் மேக்ஸிமம் பண்ண முடியும். தண்ணி கடலுக்கு போகுது, கடல் ரிசீவ் பண்ணலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இதுதான் மேக்ஸிமம். இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இன்னும் 2% பணி தான் பாக்கி இருக்கு. 98% பணி நிறைவேறும். புரிந்துவிட்டது. 99% புறநகரை பொறுத்தவரைக்கும் 100% புரிந்துவிட்டது. 99%
4000 கோடி ரூபாய் செலவழிச்சு அதுல 92% மொத்தம் செலவழிச்சுட்டாங்க. என்ன மழை வந்தாலும் ஒன்னும் ஆகாதுன்னு சென்னையை பத்தி பேசினவரு 4000 கோடி சரியா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன் களவாடி போயிரு. அடுத்த மழைக்கு அடுத்த வருஷம் வந்து இதே மாதிரி இந்த சைடு அந்த சைடும் நிக்குது சார். சுப்பிரமணியம் காலனி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல கலந்த நீர் புகுந்திருப்பதால் கழிவுகள் மீதே நடந்து செல்ல வேண்டிய அவலம் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பார்த்துருப்பீங்க அன்னைக்கெல்லாம் சென்னை எப்படி இருந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்ப பார்த்தாலும் வெறும் அந்த கழிவுநீர் தான் ஃபுல்லா இதுல போகுது. இது எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க. இங்க எந்த மக்களும் பயப்பட வேண்டியதில்லை. அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அதை விரைவாக செய்து தண்ணீரை வடிந்துவிடும். அதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. அந்த ஆளு சொல்றது உண்மையா?